மச்சான் ஸ்ட்ரைக்கர் கொடு. வெற்றி வேறு இன்னும் வரல. ஃபோன் பண்ணி பார்க்கணும், எங்கே சுற்றினுக்கிறான்னு தெரியல. அவன் எங்கடா போயிட போகிறான், கரெக்டாக வந்துடுவான். நீ ஆடு. என்னடா யார் ஜெயிச்சது? எப்போவுமே நான் தான். நம்மளுக்கும் ஒரு கை கூடுறா. எங்கே மச்சி? வந்துட்டே இருக்கேன்டா. எங்கே இருக்கீங்க? இங்கே நம்ம குமார் அண்ணா மாட்டு கொட்டாயில். கிட்ட வந்துட்டேன், 2 நிமிஷம். சீக்கிரமா வா. வந்துட்டே இருக்கேன்டா. ஆமாம் மச்சி, அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். ஸ்மார்ட் வாட்ச் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் மச்சி, ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. ஆமாம் மச்சி, அந்த அலெக்ஸாவில் எம்ஜிஆர் பாட்டெலாம் வருமா? தெரிலடா, செக் பண்ணலாம். டேய், கதவு தட்டுற சத்தை கேட்டாலே பீதி ஆகுதுடா. நீயாடா? ஏன் வேற யார் எதிர்பார்த்தா? என்னடா மச்சி, எப்போவுமே நீ மற்றவங்களுக்கு தான் பிளாஸ்டர் போடுவோம், இன்னைக்கு நீ போட்டுன்னு வந்துருக்க. என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லைடா, மார்க்கெட்டில் வண்டி விட்டு போயிருந்தேன். திடீர்னு ஒருத்தர் திருட பார்த்துட்டான். அதான் பிடிச்சி 2 காட்டு காட்டினேன். லைட்டாக சண்டே ஆயிடுச்சு. யாராவ? நம்மூரா? ஏய், அதான் அந்த திருட்டு பையன் ஐயனாரு. ஐயானாரா? டே, அவர் மாதிரியான ஆனாச்சடா. கரை வச்சா விடாத. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். கும்பலில் இருக்க எவனோ ஒருத்தன் போலீஸ் கால் பண்ணிட்டுக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. ஏதோ எஸ்ஐ கிட்ட எங்கள் சித்தப்பா பேர் சொன்னதுனால விட்டான். உங்கள் சித்தப்பா கவுன்சிலர் இருக்கிறது யாருக்கு வசதியாகுதோ இல்லையோ, ஆனால் உனக்கு நல்ல வசதியாகுது. மூட்டாடுறா. ஆமாம், நீ அந்த கதவு தட்டுற விஷயத்தை பற்றி சொல்ல வந்திய, என்ன அது? ஏய், விஷயம் தெரியுமா? நைட் ஆனால் நம்ம ஊரில் பேய் சொத்து தான். டேய், ஆரம்பிச்சிட்டியா? ஏன்டா வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? டேய், அவன் சொல்றது உண்மைதான்டா. நைட் ஆனா இங்க சில பேர் வீட்டுல யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கான். யாராச்சும் வெளியில போய் பார்த்தா அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆடுறாங்களாம். எப்படி பேயே உங்ககிட்ட வந்து சொல்லிச்சு இல்லை? நேத்து நைட்டு குமர் அண்ணா இருக்காருல்ல, அவருக்கும் இப்படிதான்டா ஆச்சு. குமாரண்ணாவா? எப்படி? நைட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு வெளில போய் பார்த்துருக்காரு. அவ்வளவுதான், அங்கேயே ரத்தம் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. டேய், நேத்து தான் அந்த ஆள் சீட்டாடி 2000 ரூபாய் ஜெயிச்சான். கொழுப்பு எடுத்து போய் ராவா சரக்கு வாங்கி குடிச்சிருப்பான். அதனால தான் ரத்த வாந்தி எடுத்திருப்பான். உடனே என்கிட்டே வந்து விட்டுற பார்த்தியா? டேய், என் பெரியமா பொண்ணு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்துருக்காங்க. குமரண்ணன் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு நிக்கிதான் சொன்னாங்க. சரி, டெய்லி வருதுன்னு சொல்ற, எந்த டைம்ல வருதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? நேற்று 11:30 மணிக்கு பார்த்ததா சொன்னாங்க. மணி இப்போ 11 ஆகுது. நீ சொன்ன டைம் ஆகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம் வருதா இல்லையான்ட்டு. இப்போ அதை பற்றி எல்லாம் பேச வேணாம். பேயை பற்றி பேசினதாண்டா ஏதாவது நடக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இவன் சொன்ன மாதிரி நம்ம கதவை தட்டிட போகுதுடா. நானே போய் அந்த கதவு திறக்கிறேன். டேய், சொன்னா கேளு, போவாது. ஏன்டா இப்படி பயந்து சாவுறீங்க? 11:30 மணிக்கு தானே பேய் வரும்னு சொன்னீங்க. இன்னும் 11:30 ஆகல. 11 தானே ஆகுது. பின்ன எதுக்கு பயப்படுறீங்க? உத்தரா. டேய், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, உள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர் மண்டையும் உடைக்கிறோம், புரியுதா? காலையில் மார்க்கெட்டில் வாங்கினது பத்தலை போல. ரைட்டு போல. ஏய்,
இன்னொரு அடி எடுத்து வச்ச அவனுக்கு என்ன நிலைமையோ அதே தான் உனக்கும். ஏய் தூக்குடா அவனை. உண்மையை சொல்றா, உன்னை எத்தனை பேரை வெளியே கூப்பிட்டு வந்திருக்க? இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வந்தோம். ஆனால் ஆனா என்ன ஆனா? நாங்கள் வரும்போது அந்த கதவு வாசப்படியில் யாரோ ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரமா? கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா. ஏய் என்னன்னு தெளிவா சொல்றா. நாங்கள் 3 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறமா கதை மூடலான்னு பார்க்கும்போது தான் நான் முதல்ல பார்த்த அந்த உருவம் திரும்ப அந்த கதவை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. மச்சி என்னடா 11 ஆயிடுச்சுடா.